டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த மாதம் டிசம்பர் 15ஆம் தேதி போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து முன்னதாகவே தகவல் தந்திருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் வந்து ஆனுவல் பிளானர் அன்றைக்கி வரல. இப்போ ஒரு 5 நாள் கழித்து இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 இன்றைக்கி வந்து வர ஆண்டுக்கான முக்கிய எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸோட ஒரு இது விட்டுருக்காங்க, லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 19 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானரை ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணத்தையும் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிளானர் வந்து ஒரு கேண்டிடேட் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ஒரு ஐடியாவோட ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ எக்ஸாம் வரும், அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளானருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, வழிகாட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேற்கொண்டு சில வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது குறைக்கலாம். அது வந்து பிளானர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பிளானரு தான். ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்தது இந்த 2024 நம்ம ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன்னா குரூப் 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் தான். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4ஓட அந்த நோட்டிஃபிகேஷன் தான் எதிர்பார்த்தோம். அதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. பின்னாடி வந்து நாங்கள் அலௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே அதுதான். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவோம் அப்படின்னா ஜனவரி 2024ன்னு அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் குட்டி குட்டி எக்ஸாம்ஸ் நிறையா இருந்தாலும் எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன்ஸ் ஒன்லி இந்த வெல்ஃபேர் இதில் வந்து 2 வேக்கன்சியும் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2024 பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மேலே எக்ஸாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் டிஎன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட்டில் வந்து 6 வேக்கன்சி பிப்ரவரியில் கொடுத்து மேலே வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஹியூஜ் வேக்கன்சி எதில் இருக்குன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 1264 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூனில் எக்ஸாமுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து குரூப் 1 இதுக்குன்னே செலக்டிவாக சில பீப்புள்ஸ் படிப்பீங்க. ஸோ 65 வேக்கன்சிஸ் மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 24 ஜூலையில் எக்ஸாம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 467 வேக்கன்சி. இதுவுமே ஒரு ரொம்ப ஹியூஜான வேக்கன்சி தான். ஏப்ரல் மந்த் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜூலையில் எக்ஸாமினேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து லீகல் சர்வீஸில் ஒரு 25 வேக்கன்சி ஏப்ரல் டு ஜூலையில் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன், ஜூலை எக்ஸாம்னும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 118 வேலை மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குரூப் 2 பாருங்கள், குரூப் 2 வந்துருச்சு பார்த்தீங்களா. குரூப் 2 இதுவுமே நம்ம எல்லாருமே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு எக்ஸாம். குரூப் 4க்கு அடுத்து இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிற ஒரு எக்ஸாம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1294 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. மே மந்த் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளானரில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சயின்ஸ் சர்வீஸில் 94 வேக்கன்சி ஜூன் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பர் எக்ஸாம். அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதில் வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சி ஜூனில் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பரில் எக்ஸாம். தென் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஒரு 12 வேக்கன்சி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி, ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸரில் ஒரு 14 வேக்கன்சி. எல்லாமே இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் நெக்ஸ்ட் இயர் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபரில் எக்ஸாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவில் ஜட்ஜுக்கும் அப்புறம் வந்து கம்பைன்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸ், லைப்ரரியன் சர்வீஸ்க்கு வேகன்சிஸ் எவ்வளோன்னா வந்து சொல்லலை. அலௌன்ஸ்மெண்ட் பின்னாடி வரும். ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு நவம்பரில் எக்ஸாம்ங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. ஃபைனலி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 47 வேகன்சி செப்டம்பர் 24 செப்டம்பரில் சொல்லி அதுக்கு அடுத்த வருஷம் 2025 ஜனவரியில் எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி இந்த பிளானரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுதான் இவ்வளோ தான் வேக்கன்சி இந்த டயத்தில் தான் நடக்கும்லாம் இல்லை. இதில் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் பிளானர், இந்த டேட்லேயே இந்த மந்த்னால் இந்த மந்த்து தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இதுலேயும் வந்து அவங்க நினச்சா மாறுதல் வந்து செய்யலாம். ஜஸ்ட் இது ஒரு பிளானர். இந்த வர வருஷத்தில் இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 வரும். ஸோ ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாவோட ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைண்டில் வச்சு ஸோ எக்ஸாம்ஸ்லாம் ரொம்பவே நெருங்கிருச்சு. மந்த் வந்து குயிக்காக போயிட்டே இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதை நீங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
டைம் இருக்குன்னு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஸோ இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக, லெசன் பை லெசனாக, சாப்டர் வைஸ் சாப்டராக படிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். வர வருஷம் உங்களுக்கு ஒரு இனிய வருஷமாக அமையணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நிச்சயம் அமையும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். சரிங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.